ஞாகு. ஓகேக்கு. வந்தீங்க ஸ்கிரீன் ஓ. வந்திக்கிற. லாஸ்ட் என்ன பார்த்தோம்? குய் 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 லாஸ்ட் என்ன பார்த்தோம்? நீ தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது. உங்களோட கிளாஸுக்கு பின்னால என்கிட்ட ஒரு 50 பேர் மட்டும் கிளாஸுக்கு படிச்சு போயிடும். அப்ப எனக்கு மறந்துட்டு நீங்க சொல்லணும். இப்ப லாஸ்ட் என்ன படிச்சோம்? என்ன இந்த டாபிக்ல படிச்சோம்? அலிஃப் அலிஃப் டாபிக் 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 தலைப்பு என்ன தலைப்பு? ஃபத்ஹத். ம், தலைப்பு லாஸ்ட் அப்பா தலைப்பு என்ன? ம். அழைப்பு ஞாபகம் இல்ல. ஆ, நல்ல விஷயம். தலைப்பு. நல்ல விஷயம். உங்களோட பேர் என்ன ஞாபகம் வைக்கிறா? ரெண்டு கால் ரெண்டு ஆ, கை ஈக்கிற ஒருத்தர் தான் நான். அப்படியா இல்லாட்டி பேர் ஞாபகம் வைக்கா? பத்து பேர் மறந்துட்டா? ஆ, ரெண்டு கால் ரெண்டு கை ஈக்கிற மனுஷன் தான் நானா இல்லாட்டி உங்களோட பேர் ஞாபகம் வைக்கிறா? ஞாபகம் இருந்துச்சு. நான் பேர் ஞாபகம் வைக்க. அப்ப அந்த மாதிரி எனக்கு பேர் சொல்லணும். ம். அதே பிரச்சனை. பேரை மறந்தா எப்படி? படிச்ச விஷயத்துக்கு முதல்ல இந்த தலைப்பு ஞாபகம் வைக்கணும். போய் போய் யோசிச்சு பாருங்க மைண்டுக்கு படுதான்னு சொல்லி. ஞாபகம் வருது இல்ல அப்படியா? ம்ஹும். ம். ஏ சாப்பாடு குடித்த சாரு. வசனத்துல இறுதியில முடிஞ்சவங்க பாப்போம். அலிஃப் வசனத்துல ஃபத்ஹத்தைன். வசனத்துல இறுதியில ஃபத்ஹ் தலைப்பு மத்து ஆரம்பிச்சா வந்தா உள்ளுக்குள்ள அப்படியே சின்ன ஒரு தலைப்பு வருது. நிப்பாட்டணும்ண்டு. வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதும் முறைகள். என்- சிம்பிளான தலைப்பு. வசனத்துல நிறுத்தி இறுதியில எப்படி நிப்பாட்டுற, என்னத்தை செஞ்சு நிப்பாட்டுற, சிம்பிளான தலைப்பு. சரியா? இதுல முதலாவது முறையை நான் உங்களோட பேசிக்கிறேன். ம். என்ன முறை? சொல்லப்படாது. முதல்ல தலைப்பு தான் முக்கியமா. தலை இல்லாம உடம்ப வச்சா யாருன்னு சொல்லல. தலைன்னு ஒன்று தேவை. அப்படித்தானே? அப்பதான் யாருன்னு விளங்கும். ம். இல்லாட்டி முண்டமா தானே யாருன்னு தெரியாது. களத்துக்கு மேல ஒன்றுமே இல்லைடா. அப்ப எங்களுக்கு தலைப்பு என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் படிச்சு கொண்டு இருக்கேன் சார். வசனத்தை ஓதிக்கொண்டு வாரோம். வசனத்துல கடைசியில நாங்க குழப்பம் இல்லாம இடையில பிரித்து முட்டி மோதாம ஃபர்ஸ்ட் தான் நிப்பாட்டணும். அப்படின்னா எப்படி நிப்பாட்டணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுல முதலாவது முறையை பாத்துக்கிறீங்க. என்ன ம். முதல்ல இப்ப சொல்லுங்க விஷயத்தை என்னது? அலிஃப் ஆஹ் அலிஃப் ஃபத்ஹத்தைன். உம் ஃபத்ஹ் மத்து உம் அகல் வந்தா. எங்க வந்தா? தலைக்கு மேல வந்தா அப்படியா இல்லாட்டி வானத்துல வந்தா அப்படியா? எங்க வரணும்? வசனத்து வசனத்து கடைசியில வந்தா வெரி குட். வந்தா விரல ஆஹ் விரல மூடிட்டு துறக்கிறதுக்கு ஆஹ் நீட்டி நிப்பாட்டணும். ஓகே வெரி குட். விரல மூடிட்டு திறக்கிற நேரத்தும் அந்த அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எத்தனை செகண்ட் அது? 2 செகண்ட் அப்படியா? ஓ, அதுதானே. கிட்டத்தட்ட. கையில உங்களோட கை விரலோட மூடி திறக்கிறது உங்களுக்கு 2 செகண்ட் தேவை. அப்படித்தானே? ஓ. ஆ மாஷா அல்லாஹ். உண்மையா கையை செக் பண்ண வாரு, டாக்டரை காட்ட வாரு. கை விரல உண்டு அப்படி ஒரு மூடிட்டு திறக்கிறதுக்கு 2 செகண்ட் சொன்னா இந்த அம்மம்மா மாதிரி தான். அப்படி வயசு போனாக்களுக்கு தான் ரெண்டு அப்படி அவ்வளவு டைம் தேவை. அவன கை வருத்தமே என்ன இப்பவே இம்மம்மா ஆயிட்டோ? நோ வேணா அப்படித்தானே? 1 செகண்ட் தான் தேவையா? போயிட்டு குரவான்ல தேடி பாத்தீங்களா? இப்படி உண்டு தேடி தேடினேன். பேசிட்டு குருவான்ல தேடி பாத்தீங்களா இப்படி விஷயம் உண்டு? விட செல்றதுக்கு அவ்வளவு மாச்சலாகி கேள்வி கேட்கிறேன். நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறேன். விட வரதுக்கு கஷ்டமாகியே. இல்ல. அது சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு டைம் என்ன? சரி நன்றைக்கு பெரிய வேலை உண்டு தார. சரி நான் இன்றைக்கு 2வது முறை பார்க்க போறோம். முதலாவது முறையில் என்ன டவுட் இதா? ம்ஹும். இல்ல. 2வது முறையில வசனத்துல நீங்க நிறுத்துற இடம்னு சொன்னீங்க இல்ல நிப்பாட்டுற இடம்னு சொல்லி, அந்த மாதிரி நிப்பாட்டுற ம். இடத்துல இறுதியில இந்த மாதிரி எழுத்து கொண்டு வந்துச்சுதண்டா. என்ன எழுத்து இது? முன்பின் கண்டே இல்லை அப்படியா? தா. என்னதா? எல்லாம் தாதான். இந்த இது தாதான்.
உங்களோட பாசையில இதுவும் தாதான், எல்லாமே தாதான். இது என்ன தா இது? ஏதோ ஒரு தா, அப்படியா? சரியா? அது சரி, வெரி குட். என்ன தாண்டு தெரியா தா, அப்படியா? ம். ஆ, எல்லாம் சொல்லித்தரேன் எல்லாத்துரும், அப்படியா? சொல்லுங்க, யாரும் சொல்லித் தரல, எல்லாம் தெரியாது சொல்லுங்க. அடுத்த ஆளை சாட்டுங்க. ஆ? ஆ? நிஹா, சொல்லுங்க, அடுத்த ஆளை சாட்டுங்க. எந்த மூலியமா சொல்லித் தரல, எந்த சேரும் சொல்லித் தரல, அப்படித்தானே? இப்படி சொல்லலையா? இதை சொல்ற, சட்டி தாண்டி செல்றேன்னு சொல்லி கேள்விப்பட்டில்லையா? இது பெரிய தாண்டி சொல்லுவாங்க, அப்படி கேள்விப்படலையா? போய் சொல்ல வேணாம், நோம்பு பிடிச்சிக்கிற. இல்ல. என்ன, யாருமே சொல்லித் தரல அப்படியா? பெரிய தாண்டி செல்ற, இதை சட்டி தாண்டி செல்ற, இதை இல்ல. அப்படி இல்லையா? எல்லாமே தானே தெரிஞ்சிரு, அப்படியா? சக்தி தவா. இப்பதான் புதிய பேரா? ஏன்னா வீட்டுல கிச்சன்ல சமைக்கிறதானே, சமைக்கிற சட்டி எப்படி பிடிக்கும்? பிடிக்குமா? பிடிக்கிறல சட்டி? இல்ல. சரி சரி, அப்ப வேற டிசைன்லாம் ஏன்னா காலங்கள்லாம் மாறி பெய்துட்டு. சரி, உங்களுக்கு முன்னைய காலம், எங்கட காலத்துல எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள், நான் கிச்சனுக்கு போய் பார்த்து சட்டி எல்லாம் அப்படித்தானே ஐயும். சரியா? அதனாலதான் ஆரம்ப ஓ. காலத்துல உள்ள நான் பேர் வைக்கல இது. ஆரம்ப ஆரம்ப காலத்துல ஓதினாக்கள் இந்த தாவை பிடிச்சா, தாவை நாங்க சாப்பாடோட சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்ட மறக்காதுன்ற வகையில சட்டி தாண்டி பேரை வச்சுக்கிறான். இதுக்கு சொல்லுவாங்க பெரிய ம். தா. ஏன் இது பெரிய தா? இது பாக்குறதுக்கே பெரியசா குண்டா தான் நீக்கிற பெரிய தா. அப்படின்னு அந்த தாக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த தாக்கு ரெண்டு பேர் இருக்கிற. அரபிகள் ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த பேரும் எங்கட சமூகத்துல எல்லாருக்கும் அறிமுகமாகிக்குது. எங்கட சமூகம் இதுக்கு பேர் வச்சுக்குது. சரியா? பேர்கள் முக்கியம். ஆனா திருப்பி ம். சொல்றேன், பேர்கள் தான் எங்களுக்கு குழப்பம் இல்லாம சில விஷயங்களை செஞ்சு கொண்டு போறதுக்கு லேசாயிக்கும். இதுக்கு சொல்லுவாங்க உண்டு குண்டு தான்னு சொல்லுவாங்க. என்னதா? குண்டுதா. குண்டு தா. கேள்விப்பட்டியா? அது கேள்விப்பட்ட சொல்லுங்க. கேள்விப்பட்டியா இல்லையா? கேள்விப்பட்டுச்சு. பட்டிச்சு. இப்பதான் உண்மையை சொல்லிக்கிறேன். சரி, இல்லாட்டி சொல்லுவாங்க, அரபிக்ல சொல்லுவாங்க தா உல் மர்பூத்தா. தா உல் மர்பூத்தான்னு சொல்லுவாங்க. எப்படி? தா உல் மர்பூத்தா. திருப்பி சொல்லப்படாதான். இது போற நீங்க எங்கேயும் மாட்டீல, ஏன்னா எல்லாம் ரெக்கார்டிங் ஆகுறே. யாரும் சொல்லி தரலன்னு சொன்னா அவங்க ரெக்கார்டிங் எடுத்து காட்டினா உங்களோட வண்டவாளம் எல்லாம் ஓடிடும். இது இப்போ தப்பே இல்லை அது. சரி, இப்ப பேர் சொல்லி தந்தாச்சு. இந்த தாவல் மர்பூத்தா வசனத்துல கடைசியில வந்துச்சு என்றால் நீங்க ஒரு வேலை செய்யணும். இந்த தாவல் மர்பூத்தாவை பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சுதான் நீங்க ஓதணும். நீங்க நிப்பாட்ட இடத்துல இந்த தா வந்துச்சு என்றால் என்ன அடையாளத்தை பெற்று வந்தாலும் சரி, பத்தக மத்தில பத்தக தைனில் அதுக்கு மேல வேற என்ன சரி பெற்று வந்தாலும் உங்க வர ரூல்ஸ் என்ன? அந்த தாவை பெரிய ஹாவாக மாற்றி அதுக்கு சுக்கூனை வச்சுதான் நீங்க சுக்குன். ஓதணும். இதுல உங்களுக்கு அறிமுகமான சில வசனங்கள் போடப்பட்டிருக்கு, பாருங்க பாப்போம். நீ எங்க சரி கொருவான்ல மூக்கத தூ முசத தூ முமதத தூ ஓதுவீங்களா? இல்ல. இல்ல. என்ன செய்யறோம்? எங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் என்ற வகையில் நாங்க அதை என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டு போறோம், அப்படியா? இல்ல. என்ன பேச கஷ்டமாக்கி? என்ன நோம்பு டயர்டோ? பேச கஷ்டமா? பேசப்பட சொல்லிக்கா நோம்புல? நோம்புல யாரும் பேசப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்களோ, நோம்பு முடிஞ்சிருமெண்டு. இல்ல. அப்ப சொல்லுங்களே. ஆஹ் இந்த தாவன் தலைப்பு என்ன செய்யணும்? பெரிய ஹாவா மாத்தி சுக்கூனை சுக்குன் வச்சு வச்சு ஓதணும். ஓதும். சரி, இது விஷயம் கிளியர் தானே? ம். சரி, மூணாவது முறையும் நான் அன்றைக்கு உங்களுக்கு முடிச்சு வைக்கிறேன். இந்த முதல் ரெண்டு சந்தர்ப்பங்களை தவிர. முதலாவது முறை என்ன? ரெண்டாவது முறை என்ன? என்ன விட வருது இல்ல, கேள்வி கேட்டு முடியும். ஆமா. முதலாவது முறை என்ன, ரெண்டா ரெண்டாவது முறை என்ன? ரெண்டாம் முறை ரெண்டாவது குண்டு முறை தாவ அவசரமா சொல்ல விடையா? குண்டு அப்பதான் தாவ பள்ளி ஞாபகம் நிற்கும். பெரிய பெரிய ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு ஓதணும். ஆஹ் முதலாம் முறை ஆஹ் பத்து மத்து இந்த மாதிரி. ஃபத்ஹ ஃபத்ஹத்தைன் ஆஹ் அலிஃப் வந்தா ஆஹ் விரல மூடிட்டு திறக்க அளவுக்கு நீட்டி ஓகே. ஓதணும். ஆஹ் வசனத்துல கடைசி கடைசியில. வந்தா.
சரி, இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் இல்லாம மத்த எல்லாத்துலயும் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சுதான் ஓதணும். சரியா? ம். இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் படிச்ச வகையில இந்த குண்டு தா வந்தா பெரிய ஹாவா மாத்துறது மாதிரி இங்க குண்டு ஹா வந்து இதை பெரிய தாக்கு இந்த குண்டு தா மாத்தப்படாது. புரியுதா? அஹ்லத ஹூண்டு வந்து இது அஹ்லதத்தன்னு சொல்லி திருப்பி தாக்கு மாத்தப்படாது. தலைகீழா மாத்தி ஓதப்படாது. இங்க எல்லாமே ம். சுக்கூனை வச்சுதான் ஓதுவோம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப உங்களுக்கு குர்ஆன்ல எந்த இடத்துலயும் உங்களுக்கு நிப்பாட்ட தெரியும். குர்ஆன்ல இருக்கிற எந்த சூறாவை எந்த பக்கத்துல எந்த மூலையில எந்த முடுக்குல போயிட்டு குர்ஆனை திறந்தாலும் என்ன செய்யணும்? அந்த 600 பக்கத்துக்குள்ளால எந்த வசனத்தையும் என்ன செய்யணும்? உங்களுக்கு நிப்பாட்ட தெரியும். நிப்பாட்டுறது தெரியும். எனக்கு ஓத தேவையில்லை. இப்ப எனக்கு தேவை உங்களுக்கு நிப்பாட்டுறது. எந்த இடத்துலயும் பிரச்சனை வரப்படாது நிப்பாட்டத்துல. உதாரணத்துக்கு இந்த 2 வசனத்தை ஓதி கொண்டு வாரீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல மூச்சு முட்டுது. இதுக்கு மேல ஓதினா கபருக்குலாம் போகணும் சொன்னா இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டணும். அப்படிதானே? எப்படி நிப்பாட்டுறது? ம். ரப்புக்கு நிப்பாட்டுறது. பாப்போமே. ரப்பண்டு. ரப்பக். அப்ப வெரி குட். அப்ப இந்த பாக்கு பத்தாவதுன்னு வச்சு நிப்பாட்டணும். அப்படித்தானே? ம். வெரி குட். யார் சொல்லி தந்தது? பாக்கு பத்தாவதுன்னு வச்சு நிப்பாட்டுக்கொண்டு. உத்தரமில்ல. ஒத்தரும் இல்ல. அப்ப சொன்ன இப்ப ரப்பக்குன்னு சொல்லி எப்படி நிப்பாட்டணும்? சொல்ல நிப்பாட்டுது. ரப்பக்கல்ல. ஆஹ் ரப்பக்கல்ல. அப்ப எப்படி? ம். என்னது இது? இவ்வளவு easy. ரப்பா. ரப்பா. மாஷா அல்லாஹ். ஏன் ரப்பான்னு நிப்பாட்டணும்? பக்கத்துல அலிஃப் வந்து இதோ. இல்ல. அப்ப எப்படி நிப்பாட்டணும்? இப்பதான் படிச்சிருக்கீங்க. 3 மெத்தட் படிச்சிட்டீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நிப்பாட்டணும். இதுக்கு வெளியே ரப்பான்னு சொல்றீங்க, ரப்பக்கன்னு சொல்றீங்க. கேள்வி விளங்கிச்சா எப்படின்ட்டு? முதலாம் முறையோட வாக்கம். முதலாம் முறையில வாக்கு. ஏன் முதலாம் முறையில வாக்குல போய் நிப்பாட்ட போறீங்க? தான் கேள்வி இப்ப. முதலாம் முறையில கடைசி என்ன வந்திக்குது? பதஹதைன் வந்திக்குதா? பதஹ் மது வந்திக்குதா? அலிஃப் வந்திக்குதா? என்னத்த வந்திக்குது முதலாம் முறையில நிப்பாட்டத்துக்கு? பதத்துன் தான். பதஹத்து. எங்க சரி உங்களுக்கு பதஹத்துன்னு சொன்னாங்களா? இதான் சொன்ன பேர் முக்கியம். இதுதான் நான் கத்தி கத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். பெயர் முக்கியம். எங்க சரி பதஹத்துன்னு சொன்னேன் நான் முதலாம் முறையில. இல்ல. ஆ. ம். எப்படி நிப்பாட்டுறது என்ன தெரியாது. சரி, நீங்க பேசிட்டு குர்ஆன் என்ன செய்யணும்? இந்த 3 முறையும் ரிப்பீட் பார்த்து 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 ஒவ்வொரு முறைக்கு கீழேயும் ஆக குறைஞ்சது 100 வசனங்கள் நீ நிப்பாட்டி பழகணும். ஓதுல நிப்பாட்டி பழகணும். ஒவ்வொரு முறையிலையுமா? ம். முறை 1ல 100, முறை 2ல 100, முறை 3ல 100. நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 500 வசனம் ஒரு 10 15 பக்கத்தை மலமலன்னு குர்ஆன் நோன்பு காலத்துல ஓது 2 வயல ஓதி கொண்டு வர நேரம் அப்படி கடைசியில நிப்பாட்டுற முறையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயம் மறக்காது. நீங்க ஞாபகப்படுத்தி ம். நான் கேட்கிறவர்களுக்கு திருப்பி பதில் சொல்லும் வரைக்கும் அடுத்த பாடத்துக்கு நான் போக மாட்டோம். என்ன சொன்னது? ம். நான் நிப்பாட்டி கேட்பேன் கேள்வி. இப்ப ஆ. ரப்புக்கு இல்ல ரப்புக்கு நிப்பாட்டுறது மாதிரி நிப்பாட்டி கேட்பேன். உதாரணத்துக்கு இதுல நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுவீங்க? இந்த இடத்துல நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுவீங்க? இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க எப்படி நிப்பாட்டுவீங்க? இந்த இடத்துல நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுன்னு நான் கேள்வி கேட்பேன். அப்ப அந்த இடத்துல வந்து தடுமாறி கொண்டு முதலாம் முறையிலையாக்கும் அதெல்லாம் செல்ல இயலாது. எனக்கு நிப்பாட்டி தான் காட்டணும். நீங்க முதலாம் முறை 2ஆம் முறை 3ஆம் முறை நோட்ஸ் படிக்கிறது பாடமாக்குறதுலாம் நீங்க தான், நான் அல்ல. எங்கடையில என்ன செய்யணும்? எங்களுக்கு தேவை உங்களுக்கு குர்ஆன்ல எந்த இடத்திலையும் பாருங்க. இப்ப இந்த ரப்புக்குன்ற சொல்ல கேட்டா எவ்வளவு நேரம் யோசிச்சு கொண்டிருக்கீங்க ஓதுறதுல. அப்ப உலகாலம் எப்படி ஓதுறீங்க? வாய்க்கு வரதான் ஓதிக்கிறோமே. இந்த ரப்புக்குன்ற சொல்ல கேட்டா அந்த சொல்ல எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கே அரவர் தேவைப்படுது. எப்படி ஓதுறது? அப்படி அல்ல. கேட்டா அடுத்த செகண்ட் எங்களோட மைண்ட்ல ஆன்சர் வரணும். இது எப்படிதான் நிப்பாட்டுற? எந்த குழப்பமும் வரக்கூடாது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக் நிப்பாட்டியாச்சு. ரப்புக, ரப்புகா, ரப்பக அதெல்லாம் வரப்படாது. விலை என்ன சொல்லுது? அந்த அமைப்புல ம். பேசிட்டு ட்ரெயின் ஆக ரெடி ஆகணுமா? ஆ. அடுத்த கிளாஸ்ல இது கிளாஸ் நாங்க ஜெல் பண்ண நேரம்
உங்களுக்கு கிளாஸ் லீக்கிற அப்படின்னு சொன்னா ஏலியா நாங்க ஷெடியூல் பண்ண முன்னுக்கா இன்னைக்கு என்னென்ன வகையில கிளாஸுக்கு சொல்லி அரேஞ்ச் பண்றது சொல்லிட்டோம். இல்லாட்டி கிளாஸ் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பெரிய பிரச்சனை போயிடும். ஆ உங்களோட இதுல தான் நிற்கும் எப்படி உங்களுக்கு இப்போ உங்களோட இது வந்து திடீர் ஷெடியூலா அல்லது பழமையான ஷெடியூலா ரெகுலர் ஷெடியூலா அன்றைக்கு இது செவ்வாய்க்கிழமைக்கு டெய்லிச்சு. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் டெய்லி என்ன நாளைக்கும் கஷ்டம், நாளன்றும் கஷ்டம். நாலண்டைக்கு உங்களுக்கு இப்போ கிளாஸ் ஷெடியூல் போட்டீங்களே உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் நாளண்டக்கோ. இன்றைக்கு உங்களுக்கு எப்படி எப்படி கிளாஸ் சீக்கிரம் ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டிக்கிறீங்க அந்த குரூப்புக்கு ஓ அதே போல இப்போ நாலண்டைக்கு உங்களுக்கு அடுத்த பாடம் வைக்கிறே அப்போ நாலண்டைக்கு உங்களுக்கு கிளாஸ் சீக்கிரம்னா அந்த ஓ ஷெடியூல் போட்டுங்க எப்படி எப்படி கிளாஸ் சொல்லி அதுக்கு எத்தனை அரேஞ்ச் பண்ணுவோம். நாளண்டைக்கு கிளாஸ் இல்ல. ம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நாளண்டே டிவைஸ் ஒண்ணும் இல்ல. டிவைஸ் இல்லை டோட்டல் ஓ ஃபுல் டைமே இல்லை டிவைஸ் நீங்க அப்படியா போற. ஓ உண்மை வந்து சஹரை பெய்த்துட்டு நைட் ஆவித்தானம் வார. பார்ப்போம் இன்ஷால்லா. நல்ல இந்த அப்போ தேடுறதுக்கு வேலை இருக்குது கிட்டத்தட்ட 500 500 வருஷம் மட்டும் தேட நீங்க அப்பதான் அந்த விட கிடைக்கும். அப்போ வேலை செய்யுங்க இன்ஷால்லா. ஆ